ஒரு ஆதாரத்தோடு ஒரு அரசியல் செய்யணும், அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜீவ்காந்தி சொல்றார். உங்களுடைய உள்நோக்கத்தோடு அரசியல் செய்ய ஒரு முறை ஏதாவது மிகப்பெரிய ஒரு தவறு செய்து அந்த தவறிலே சிக்கிக் கொண்ட பிறகு நீங்க அடுத்தவர்களுக்கு அரசியல் பாடம் எடுப்பது, மதுவிலக்கு கொண்டு வர வேண்டியதனுடைய அவசியம் குறித்து கட்டுரை வரைவது, இதுவெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பிரச்சனை அது அல்ல, சரிதானுங்களா? இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கிறவர் சொன்னார்னு சொல்கிறதே அபத்தமான வாதம் என்று சொன்னார். ஆனால் அந்த வாதத்தை தொடங்கியதே அவர் தான். இந்த வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அதிமுக காரர் என்ற பெயரை சொல்லி பேசியதே அவர் தான், சரிதானே? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது இவங்க திணறாங்க, இதில் சிக்கிட்டாங்கிறது உண்மை. இப்போ ஐயா கேட்குறாங்க, ராஜீவ்காந்தியும் ஒரு செய்தி சொன்னார், சாத்தான்குளத்திலே என்று ராஜீவ்காந்தி ஒரு செய்தி. ஐயா சொன்னார் தூத்துக்குடியை அவர் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு என்று ஐயாவும் பேசினாங்க. ரெண்டு பேருடைய நோக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒன்று, சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தில் ஒரு நிமிஷம் அவர் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை பத்தி ஒரு கருத்து சொல்றீங்க, அவர் தூத்துக்குடியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் சொல்லலைங்க, அவரு சொன்னாரு. நீங்க நான் சொல்றேங்க ஐயா, முதலமைச்சர் சொன்னதுதான் நினைவூட்டினார் அவர். இருங்க, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. எப்படி நீங்க நேரம் கொடுக்க மாட்டீங்க, பேச விடுங்க. இல்ல, எல்லாருக்குமே சம வாய்ப்பு தான். இல்ல, நான் அதனாலதான் இப்ப போட்டு வச்சிருக்கேன், டைமர் போட்டு வச்சிருக்கேன், எத்தனை நேரம் பேச விடுறீங்கன்னு பார்க்கலான்னு. இப்போ இதில் இப்போ இவரும் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஐயா சொல்லும்போது இந்த ரெண்டு சம்பவங்கள்லையும் உளவுத்துறை ஃபெயிலியருங்கிறது இருக்கா? இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக் என்ன? தொடர்ச்சியாக நடைபெறுகிற சம்பவங்களை அந்த உளவுத்துறை கணிக்க தவறிவிடுகிறது, அல்லது அந்த உளவுத்துறைக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த சம்பவங்கள் நடப்பதை இந்த அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சி அனுமதிக்கிறது. இதுதான் பிரச்சனை. சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் கன்விக்ட் ஆகிருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் சிறையில் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள். அது உளவுத்துறை ஃபெயிலியர் அல்ல. தூத்துக்குடி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்னார் இல்லைங்களா, அவர் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அவங்க கேட்பாங்கல்ல அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டார். ஐயாவே கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் கேட்கலாம். அருணா ஜெகதீசன் அறிக்கை வெளிவந்திருக்கிறது, அந்த தூத்துக்குடி சம்பவத்தை அங்கே நடந்தது என்ன என்பது குறித்து வந்திருக்கிறது. அதில் யார் மேலே கிரிமினல் ஆக்ஷனோடு சேர்த்து துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு இப்போ இருக்கிற முதலமைச்சர், சரிதானுங்களா? எனவே ஐயா அதையும் அவரிடம் கேட்கலாம், ஏங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. இன்னொன்று அவர் சொல்கிறார், ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்கிறக்காக நீங்கள் பதவி விலக சொல்லுவது, இந்த அரசினுடைய உளவுத்துறை முழுவதுமாக தோற்று போயிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். எப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இதே சென்னைக்குள்ள, தமிழ்நாட்டின் தலைநகருக்குள்ள VR மாலில் ஒரு போதைப்பொருள் பார்ட்டி நடந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இறந்து போயிட்டார். தெரியுமா தெரியாதா நமக்கு? இந்த போதைப் பொருள் பார்ட்டி, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பார்ட்டி இங்கே நடத்தப்பட்டது என்பது உளவுத்துறைக்கு தெரியாது, அவர் செத்த பிறகுதான் தெரியும். தஞ்சாவூர்ல ஊர் கூடி தேர் எடுத்துட்டு போறாங்க, கரண்ட் அடிச்சு 13 பேர் இறந்து போனாங்க. இறந்து போன போது ஏன் கரண்ட் மின்சாரத்தை துண்டிக்கன்னு கேட்டப்ப ஊர் கூடி தேர் எடுத்தது தெரியாதுன்னு சொன்னார் அமைச்சர். இங்க பேட்டி கொடுத்தார், அனுமதி வாங்கலன்னு சொன்னார். என்றால் அங்கே உளவுத்துறைக்கு தெரியாது. நீங்க சொன்ன அதே மாலுக்கு அரசு சீல் வச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்க. சம்பவம் நடந்தது ஒரு போதைப் பொருள் எப்படி சொல்றாங்க, வாகனம் ஓட்டுறீங்க, ரெண்டு பேரும் தப்பிச்சு போகாதீங்க, தயவு செய்து என்னோட பார்த்து கேளுங்க. நான் சொல்றது அவர் நடவடிக்கை எடுத்தாரோ எடுக்கலையான்னு நான் கேட்கல. சீல் போட்டது இப்ப சீல் எடுத்தாச்சு, அது வேற. நான் கேட்பது போதைப் பொருள் பார்ட்டி நடப்பதை, ஒரு சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கஞ்சா கிடையாது, வெறும் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பார்ட்டி நடப்பதை உளவுத்துறையால் கணிக்க முடியவில்லை. இது உளவுத்துறை ஃபெயிலியரா இல்லையான்னு கேட்கிறேன். ஊர் கூடி தேர் இழுக்கிறது ரகசியமாக இழுப்பாங்க, கண்டிப்பா மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இழுப்பாங்க. அதை உளவுத்துறை அங்க இருக்கிற மின்சார வாரியத்திற்கு தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருக்க கூடாதா? அது விபத்து தாங்க. விபத்துக்கு காரணமானவர் யார்? விபத்துக்கு அஜாக்கிரதையானது என்ன பேச்சு? ஒரே நிமிஷம், விபத்து இருங்க, அந்த இருங்க, நீ ஒரு நிமிஷம் இருங்க. லாரி விட்டு அடிச்சாங்களா? பாலச்சந்திரன் ஒரு சம்பவத்தை நினைவூட்டினாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு யார் காரணம்? உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் காரணமா இல்ல யார் காரணம்? நான் இப்ப அதுதாங்க சொன்னேன். உளவுத்துறையினுடைய தூத்துக்குடியில் நடக்கிறது ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துல துப்பாக்கி, அது சம்பவம் தான், இது விபத்து இல்லையா? அது சார் ஒரு நிமிஷம் கேளுங்களேன் சார், சொல்லுங்க, முழுமையா சொல்லுங்க. சம்பவம் நடக்கிற போது அங்க எடுக்கிற முடிவு, அந்த நேரத்தில் எடுத்து துப்பாக்கியில் சொல்ற முடிவு, இந்த முடிவை யார் எடுத்தது என்பதுதான் கேள்வி. உளவுத்துறை அங்க நடக்குது, போராட்டம் நடக்குது, மக்கள் வர்றாங்க, இதெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. எனவே உளவுத்துறை ஃபெயிலியர் இல்லை. ஆனால் மக்கள் ஊர் கூடி தேர் இழுக்கிற போது மின்சார வாரியம் மின் துண்டிப்பு செய்ய வேண்டும் என்பது விதி, அரசு செய்திருக்க வேண்டிய விதி. சரி, அந்த விதிக்கு மக்கள் தேர் இழுக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உளவுத்துறைக்கு இருக்கா இல்லையா? தூத்துக்குடி சம்பவத்தில் அங்கிருந்து ஊர்வலம் வந்தாங்கல்ல, ஊர்வலம் வந்ததே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, உளவுத்துறை ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஊர்வலம் வந்தது தெரியுமில்ல,
அது அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை படிங்க தெரியும். சும்மா நீங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போகாதீங்க. இருங்க நான் வர்றேன். டாபிக் வாங்க. நான் டாபிக்ல பேசுறேன் சார். நீங்க தான் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் உளவுத்துறை ஒரு ஃபெயிலியர்னு சொன்னார்ல. போதைப் பொருள் பார்ட்டி நடந்ததை கண்டுபிடிக்க முடியல. ஊர் கூடி தேர் இழுத்தது உளவுத்துறைக்கு தெரியாது. கள்ளக்குறிச்சியில ஒரு பள்ளிக்கூடத்தை போய் மக்கள் கூடி போய் அடிச்சு உடைச்சாங்க. உளவுத்துறைக்கு அன்னைக்கு தெரியாது. கட்சி உலகம் முழுக்க பண்ற போதைப் பொருள் மாஃபியாவை சேர்ந்த ஒரு தலைவன் ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவனாக இருந்து முதலமைச்சரினுடைய மருமகளை தன்னுடைய நிகழ்ச்சிக்கு விருந்தினராக சிறப்பு விருந்தினராக கூட்டிட்டு போற உளவுத்துறை தெரியாது சார். தனிப்பட்ட முறையில் ஒரு இப்ப சிந்தடிக் ட்ரக் தமிழ்நாட்டுல உற்பத்தி செய்யப்படுதா இல்ல வெளிநாட்டுல இருந்து வருதா, எங்க இருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ட்ரக் மாஃபியாவுடைய தலைவர் ஏத்துக்கிறீங்களா? தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல இருங்க. என்ன பேச விடுங்க. நான் இன்னும் பேசவே இல்ல. இது அத்தனையுமே கண்டினியூஸா உளவுத்துறையினுடைய ஃபெயிலியரா இல்லையா? இந்த சம்பவத்திற்கு உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படினா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல கிடையாது. அப்புறம் அது என்ன மீண்டும் மீண்டும் உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குன்னா உளவுத்துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் பதவி விலகுன்னு கேட்பது என்னங்க பிழை? அதுக்கு பதில் சொல்லுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பிழை செய்திருக்கிறீர்கள். உங்களால் ஆளவே முடியவில்லை. அது திறனில்லை என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். சரி, உளவு